இங்கேயோ போர் நடந்தா தமிழ்நாட்டில் ஏன் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் காய்கறிகளோட விலை வரைக்கும் ஏறுது அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னால இருக்கிற சம்பவம் என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்க. எங்கேயோ நடக்கிற போர்னால தமிழ்நாட்டில் பெட்ரோல், டீசல், காய்கறி விலை, தங்கத்துறை விலைன்னு எல்லாமே ஏறுது. இதுக்கு காரணம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு கடல் வழி பாதை மட்டும்தான். இந்த ஒரே ஒரு கடல் வழி பாதையில தான் இந்தியா, சைனா, ஜப்பான் மற்றும் உலகத்தோட பல நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட 20-30% வரைக்கும் கொண்டு செல்லப்படுது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற கடல் பகுதி ஈரான் மற்றும் ஓமனுக்கு இடையில இருக்கிற ஒரு சின்ன கடல் வழி பாதை. ஆனா அதுல அதிகமா ஆதிக்கம் செலுத்துறது ஈரான் மட்டும்தான். ஒவ்வொரு முறையும் போர் வரும்போது ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூடிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தோட பல நாடுகள் பயப்படுறதுக்கான காரணம் குவைத், ஈராக், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இது போன்ற பல நாடுகளிலிருந்து வர கச்சா எண்ணெய் இது வழியா வர முடியாது. உலகத்தோட பல நாடுகளுடைய கச்சா எண்ணெய் தேவையை 20-30% இந்த ஒரே ஒரு கடல் வழி பாதை தீக்கிறதுனால ஒருவேளை அந்த பாதை மூடப்பட்டுச்சுன்னா கச்சா எண்ணெய் டிமாண்ட் கண்டிப்பா அதிகமாயிடும். பெட்ரோல், டீசலுடைய மூலப்பொருளான கச்சா எண்ணெயில தட்டுப்பாடு ஏற்பட்டா கண்டிப்பா பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் ஏறதான் செய்யும். குறிப்பா டீசல் விலை ஏறும்போது சரக்கு வாகனமான லாரி, குட்டியானை போன்ற இந்த வண்டிகளுடைய வாடகையும் அதிகமாகும். சரக்கு வாகனத்துடைய வாடகை அதிகமா ஏறும்போது வியாபாரிகள் அவங்க இறக்குமதி செய்யற காய்கறி மற்றும் மத்த பொருட்களுடைய விலையை ஏற்ற செய்வாங்க. இதனால நாம அன்றாடம் பயன்படுத்துற காய்கறி, மளிகை பொருட்கள், பெட்ரோல் விலை, டீசல் விலைன்னு எல்லாமே ஏறும். அதோடு சேர்த்து தங்கத்தோட விலையும் ஏறும். அப்போ அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள்ல இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சுட்டு போயிட்டா சிம்பிளா முடிஞ்சிருமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா அதை செய்யறாங்க. ஆனா அதுலயும் பெரிய சிக்கல் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.